எனக்கு புஷ்அப் சுத்தமா வரல, என்ன பண்றதே தெரியலன்னு சொல்றீங்க. அவங்களுக்கான டிப்ஸ் தான் நான் சொல்ல போறேன். புஷ்அப்ஸே உங்களுக்கு சுத்தமாக வரலையா, நீங்கள் இந்த வால் புஷ்அப்பை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது இன்க்ளைண்டு புஷ்அப்ஸ். இந்த இன்க்ளைண்டு புஷ்அப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். அடுத்தது உங்களோட நீயை பெண்ட் பண்ணிவிட்டு கையை மட்டும் வச்சு இந்த புஷ்அப்ஸ் பண்ணுங்க. இது வந்து 3வது ப்ராக்டிஸ். இது எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன போல் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாகவே நீங்கள் புஷ்அப்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பீடாக நீங்கள் புஷ்அப்ஸ் எடுக்கணும்னா கன்சிஸ்டன்சியாக டெய்லியுமே இந்த 3ஐயும் பண்ணிட்டு வாங்க. அதாவது ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும், அதாவது புஷ்அப்ஸு, மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டமாக இருக்கிறவங்களுக்காக தான் நான் இதை சொல்லித்தரேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் செஞ்சு காமிச்சதை நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு புஷ்அப்ஸ் ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் 100 கூட அசால்ட்டாக எடுத்துடலாம். ஆனால் டெய்லியுமே இதை ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும், அப்போ தான் எடுக்க முடியும். இது வந்து ஒரு சிலவங்களுக்கு ஈஸியாக தெரியலாம், வராதவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். நிறைய லேடிஸ் என்கிட்ட கேட்டுருந்தாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் புஷ்அப்ஸில் ஈஸியாக அச்சீவ்